ஆவி அந்த சபையோடு அந்த ஜனங்களோடு கூட இவ்வளவு அக்கறை உள்ள ஆவிலே உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எழுதி வைத்திருந்த அந்த சரீர பிரகாரமாக வாழ்ந்த அந்த பவுலுக்கே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் விருப்பமும் ஆசையும் அக்கறையும் இருக்கும்போது நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோகத்திலிருந்து இறங்கி மாம்சத்தில் வெளிப்பட்ட குழந்தையாய் பிறந்த இயேசு நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக நம்மை ரட்சிப்பதற்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபையின் மேல எவ்வளவு அக்கறை இருக்கும், எவ்வளவு அக்கறை இருக்கும், எவ்வளவு விருப்பம் இருக்கும், எவ்வளவு ஆசை இருக்கும், எவ்வளவு வாஞ்சை இருக்கும். அவரால் மீட்கப்பட்ட சபை வளர வேண்டும் என்று அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்றார் உங்களுடனே கூட இருந்து எதுல இருக்கிறார்? ஆவியில இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் தான் தூரமா இருக்குது. அவருடைய ஆவியில அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வேற எதையும் பார்த்து சந்தோஷப்படல, வேற எதையும் நினைச்சு அவன் அந்த இடத்துல சந்தோஷப்படல. அவன் இவ்வளவு தியாகம் பண்ணி இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில ஆண்டவருக்கு என்று மீட்டெடுத்த ஜனங்கள் எப்படி இருக்கணும்னு இருந்தன்னு விரும்பி சந்தோஷப்பட்டோம். ஒழுக்கம் உள்ளவர்களாய், ஒரு காலத்துல ஒழுங்கில்லாதவர்களாய் நடந்தாங்க. ஒரு காலத்துல யாரு சொல்லுவதையும் கேட்பதில்லை. ஒரு காலத்துல அவங்க மனது, அவங்க இருதயம், அவங்க சிந்தை என்னெல்லாம் சொல்லுதோ அதன்படி தாறுமாறான வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருந்தாங்க. கீழ்ப்படியாத ஒரு நிலை, தாறுமாறான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தாறுமாறான வாழ்க்கை. யார் என்னதும் சொல்லிட்டு போட்டு, யாரு சொல்லி என்னை பிடிச்சு நிறுத்த முடியும்? ஒருவனாலும் முடியாது. நான் என் மனம் போலதான் போவேன், எப்படி வேணாலும் நான் ஜீவிப்பேன், என்ன கட்டுப்படுத்த யாரு? ஒருவனாலும் முடியாது அப்படின்னு வைராக்கியமும் இருமாப்பும் கௌரவமும் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை இந்த பவுல் கிறிஸ்துவண்டை திருப்பின பிறகு, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்ன பிறகு, அவர்களை ஒரு மனம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆக்கின பிறகு அவர்கள் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளா இருந்தாங்க. ஒரு ஊழியக்காரனுடைய சந்தோஷம் அவங்க கொடுக்கிற பணத்தினாலேயோ அவங்கள நேசிக்கிறதுனாலயோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறது சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, அவரால் சம்பாதிக்கப்பட்ட ஜனங்கள், சபைக்குள்ள ஆனாலும் சரி, தேசத்துல ஆனாலும் சரி, குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது ஆனாலும் சரி, அவங்க ஒழுக்கம் உள்ளவர்களா இருந்தாலே போதும், ஊழியக்காரன் மிகுந்த சந்தோஷம் உள்ளவனாய் மாறுவான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஊழியக்காரனே சந்தோஷப்படும் போது அவங்களை ரட்சித்து அவர்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசு எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அல்லேலூயா. நம்மை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படும் போது நம்மை வெறுமையா ஆண்டவர் விடுவாரா? நம்ம ஆண்டவர் வெறுமையா விடுவாரா? நம்ம உலகத்தின் மத்தியில வெட்கப்பட வைப்பாரா? அவமானப்படுத்த வைப்பாரா? வைக்கவே மாட்டார். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்குமே ஆனால், நம்ம ஒழுக்கம் உள்ளவர்களாய், சபையில் தருகிற ஒழுக்கம், குடும்பத்தில் எப்படி இருக்கணுங்கிற ஒழுக்கம், தேசத்துல போனா எப்படி ஒரு ஒழுக்கம், வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கணும், எந்த ஒழுக்கம், இப்படி ஒவ்வொரு ஒழுக்கத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலும் அப்படிப்பட்ட ஒரு நல் ஒழுக்கம் உள்ளவர்களாய் நம்ம ஜீவித்தோமானால் கர்த்தர் நம்மிடம் மிகுந்த சந்தோஷம் உள்ளவராய் வாழ்ந்து பரலோகத்தின் நன்மையை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே பிள்ளைங்க? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது எதை குறித்து சந்தோஷப்பட்டாரா? கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும். யார் மேல உள்ள விசுவாசம்? ஒரு சபை கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிற சபையாய் மாற வேண்டும். ஒரு விசுவாசி கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிற ஒரு விசுவாசியாய் மாற வேண்டும். ஒரு குடும்பம் கிறிஸ்துவின் மேல்
வைக்கிற ஒரு விசுவாசத்தில், அது உறுதியான விசுவாசத்தில் வளர வேண்டும். அல்லேலூயா. பணத்தின் மேல அல்ல விசுவாசம். பணம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு தயாபிரதர்ட்ட இருக்கும், நாளைக்கு தயாபிரதர்ட்ட இருக்கும், நாளை கழிச்சு கிஷோர்ட்ட இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல எதெல்லாமோ நமக்கு முன்பாக இன்பமா தோணும், அதுக்கு மேலெல்லாம் விசுவாசம் வச்சு ஓடுனா ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போவோம். புருஷன் மேல விசுவாசம் வச்சதெல்லாம் போதும், ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மனைவி மேல விசுவாசம் வச்சதெல்லாம் போதும், பிள்ளைகள் மேல விசுவாசம் வச்சதெல்லாம் போதும், நம்பிக்கை வச்சதெல்லாம் போதும். ஆண்டவர் விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அது எப்படிப்பட்ட விசுவாசமா? உறுதியான, ஆமென் ஸ்தோத்திரம், விசுவாசத்தில் உறுதி, உறுதி, உறுதி. யார் என்ன சொன்னாலும், சூழ்நிலை எதிரா வந்தாலும் என் விசுவாசத்தை விட்டு நான் தளர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சபை கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தில் வளரணும். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சபையில இந்த இரவு வேளையில வந்து கூடியிருக்கிற தேவ ஜனமே, சிறு பிள்ளைகளே, பெரியவர்களே, உங்களுடைய விசுவாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல உறுதி உள்ளவதாக இருக்கட்டும். அப்படி இருக்குமே ஆனால் உங்க உறுதியை தகர்க்க எவனாலுமே முடியாது, யாராலுமே முடியாது, பிசாசால முடியவே முடியாது. நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கவோ, நம்முடைய மேன்மையை கெடுக்கவோ, நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கவோ, நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கவோ இந்த உலகத்தில் எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சவால்கள் நமக்கு விரோதமா வந்தாலும் ஒன்றுமே நம்மை ஒன்று செய்ய முடியவே முடியாது. விசுவாசத்தில் நம்ம உறுதி உள்ள பிள்ளைகளாய் வளர்ந்து கொண்டே போவோம். கர்த்தர் அது நிமித்தமா சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பாரு. நம்முடைய வாழ்க்கை செழிக்கும், நம்முடைய வாழ்க்கை வளரும், நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா மாறும். மற்றவங்களுக்கு முன்பாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறுவோம். நம்மை சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய சபையில் ஆத்துமாக்கள் பெருகிக் கொண்டே இருப்பார்கள். நம்முடைய சபையில் இருக்கிற ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க, துதிக்க ஆரம்பிப்பாங்க. புதிதா வருகிற ஜனங்களுக்கு விசுவாச வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அறியாத ஜனங்களை நீங்க சந்திக்கும் போது விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி அவங்கள தைரியப்படுத்துவீங்க. அதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதுக்கு பிறகு உங்களை நடத்துகிற போதகர் சந்தோஷப்படுவார், ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. நம்முடைய கிரியை பார்த்து, நம்முடைய செயலை பார்த்து நம்மை நடத்துகிற போதகர்கள், ஊழியர்கள் அவன் வேதனைப்பட்டா அது நமக்கு நன்றாக இருக்கவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவன் நான் சரீர பிரகாரமா தூரமா இருக்கிறேன், ஆனா ஆவியின்படி நான் உங்களோட கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சபையோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த சபையை உருவாக்கின, அந்த சபைக்கு தலையா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சபைக்குள்ள இருக்கிறாரு, இந்த சபைக்குள்ள இருக்கிறாரு, இந்த சபையில இருக்கிறாரு. நம்முடைய ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பத்துல இருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் இருந்து அவன் சோதர நம்மோடு கூட இருக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் நம்மளே எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார், ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார். சபைக்குள்ள இருந்து எதிர்பார்க்கிற ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது நம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அது சாதாரணமான விசுவாசம் அல்ல, உறுதியான விசுவாசம். இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா மாறும், கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையா மாறும், கர்த்தரால் உயர்த்தப்படுகிற ஒரு வாழ்க்கையா மாறும். நம்முடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய படிப்பு தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், நம்முடைய வீட்டு தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், நம்முடைய கட்டுமான பணிகளை தொடர்ந்து செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்கள் மாறும், நம்முடைய வியாதிகள் மாறும், நம்முடைய கடன் பிரச்சனைகள் மாறும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சண்டைகளும் குழப்பங்களும் சமாதான கேடான காரியங்கள் நம்முடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்க. வீணா அலைந்து திரிய மாட்டாய், வீணா அன்னை காவலில் போய் சிக்க மாட்டாய். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு ஒழுக்கம் உள்ளவர்களாய், சபையானாலும் சரி, விசுவாச பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒழுக்கம் உள்ளவர்களாயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமாய், உறுதி உள்ளவரான விசுவாசமாய் ஜீவித்தோமானால் போதும். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர்.
அல்லேலூயா. உன்னை ஆராதிக்கிற தேவன் பிதாவாகி தேவன் வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன். நம்முடைய ஆராதிக்கிற தேவன் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வச்சுவிட்டு இங்கே வந்து நம்மை மறுபடியும் தேவ சமூகத்தில் கூட்டிக் கொண்டு அவருடைய ஸ்தானத்தில் கொண்டு வைப்பேன் என்று சொன்ன தெய்வம்.